இமயமலையோட உச்சியிலிருந்து சில்லுன்னு ஒரு காத்து வீசுது. காதுல ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரம் கேக்குது. வாங்க ஒரு இடத்துக்கு போகலாம். மனுஷங்க மட்டும் இல்ல, தேவர்களே இன்னும் தவம் செஞ்சிட்டு இருக்கிறதா நம்பப்படுற ஒரு புனிதமான பூமிக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். இது வெறும் ஒரு கோயில்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது தெய்வங்கள் இன்னிக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு இடம். ஒரு வருஷத்துல 6 மாசம் மனுஷங்களும் அடுத்த 6 மாசம் தேவர்களும் பூஜை செய்யற ஒரு அற்புதம். வாங்க பத்ரிநாத்தோட ஆழமான ரகசியங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். சுத்தி வர பனி படர்ந்த மலைகள், போறதுக்கே கஷ்டமான ஒரு பாதை, இப்படிப்பட்ட ஒரு இடத்த எதுக்கு பூலோக ஸ்வர்க்கம்னு சொல்றாங்க? அதுக்கு பின்னாடி என்னென்ன அதிசயங்கள் இருக்கு? வாங்க இந்த ஆன்மீக பயணத்துல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம பயணத்தோட முதல் படி, இந்த இடத்துக்கு பத்ரிநாத்னு பேர் எப்படி வந்துச்சுங்கிற அந்த அழகான கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பேருக்குள்ளேயே ஒரு பெரிய கதை ஒளிஞ்சிருக்கு. பத்ரினா இலந்தை மரம், நாத்னா இறைவன், அதாவது இலந்தை மரத்தின் இறைவன். சரி, ஒரு மரத்துக்கும் அந்த மகாவிஷ்ணுவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் இல்லையா? வாங்க பார்க்கலாம். இங்கதான் அந்த அற்புதமே நடக்குது. மகாவிஷ்ணு கடுமையான தவத்துல இருந்தப்போ அவர் மேல வெயிலும் பனியும் படாம இருக்க மகாலட்சுமியே ஒரு பெரிய இலந்த மரமா மாறி அவரை காப்பாத்தினாங்களாம். தவம் முடிஞ்சு கண் திறந்த விஷ்ணு, என்ன காப்பாத்த நீயே ஒரு மரமா நின்றதால இனி இந்த இடம் உன் பேர்ல, அதாவது பத்ரிநாத்னு அழைக்கப்படும்னு வரம் கொடுத்தாரு. என்ன ஒரு பக்தி பாருங்க. சரி, இப்போ நாம கோயிலுக்குள்ள போகலாம். அங்க நடக்கிற 2 முக்கியமான அதிசயங்களை பத்தி பார்க்க போறோம். ஒன்னு ஆன்மீக ரீதியானது, இன்னொன்னு இயற்கையோட அற்புதம். பொதுவா பெருமாள்னா சங்கு சக்கரத்தோட நிக்கிற கோலத்துல தான் பாத்திருப்போம். ஆனா இங்க அவர் ஒரு யோகி மாதிரி பத்மாசனத்துல உட்கார்ந்து தியானம் பண்ற கோலத்துல இருக்காரு. தானாவே உருவான இந்த சாலகிராம சிலைய ஆதிசங்கரர் தான் நாரத குண்டத்துல இருந்து எடுத்து பிரதிஷ்டை பண்ணினாரு. அது மட்டும் இல்ல, அவருக்கு முன்னாடி ஒரு விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கு. அது பேரு அகண்ட ஜோதி. அதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு, அது அப்புறமா சொல்றேன். அடுத்து நாம பார்க்க போறது தப்த குண்டம்னு ஒரு இயற்கை அதிசயம். சுத்தி வர உடம்பைய உறைய வைக்கிற அளவுக்கு பனி, ஆனா அங்க மட்டும் ஒரு வெந்நீர் ஊற்று இருக்கு. இது எப்படி சாத்தியம்? யோசிச்சு பாருங்க. வெளியில வெப்பநிலை -டிகிரில இருக்கு, ஆனா கோயிலுக்கு கீழே இருக்கிற இந்த குண்டத்துல மட்டும் தண்ணி கொதிநிலையில இருக்கு. இது அக்னி பகவான் பெருமாளுக்கு பண்ற சேவன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பக்தர்கள் இதுல குளிச்சுட்டு தான் தரிசனத்துக்கே போவாங்க. ஆனா பத்ரிநாத்தோட அதிசயங்கள் இந்த கோயிலோட முடியல. அந்த பகுதி முழுவதுமே நம்ம இதிகாசத்தோட சம்பந்தப்பட்டது. வாங்க இந்த புனித பயணத்தை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தலாம். இந்த இடத்துக்கும் மகாபாரதத்துக்கும் என்ன தொடர்புன்னு இப்ப பார்க்கலாம். பத்ரிநாத்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா மானான்னு ஒரு கிராமம் வரும். அது சீனா பார்டர் பக்கத்துல இருக்கிறதால இந்தியாவின் கடைசி கிராமம்னு சொல்றாங்க. ஆனா அதோட முக்கியத்துவம் அதை விட ரொம்ப பெருசு. நம்மளோட மகாபாரத இதிகாசமே இங்கதான் உருவாச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, வியாசர் மகாபாரதத்தை சொல்ல சொல்ல விநாயகர் தன்னோட தந்தத்தையே உடைச்சு எழுதினது இந்த இடத்துலதான். பூமிக்கு அடியில ஓடுறதா சொல்லப்படுற சரஸ்வதி நதியும் நம்ம இங்கதான் பார்க்க முடியும். நம்ம இத்திகாசத்தோட பிறப்பிடமே இந்த மண்ணுதாங்க. இப்பதான் நம்ம பயணத்தோட உச்சகட்டத்துக்கு வந்திருக்கோம். பத்ரிநாத்தோட மிக ஆழமான, யாராலையும் விளக்க முடியாத ஒரு மர்மத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த கேள்விதான் பத்ரிநாத்தோட மிகப்பெரிய ஆச்சரியத்தோட திறவுகோல். யோசிச்சு பாருங்களேன், 6 மாசத்துக்கு மனுஷங்க யாரும் உள்ள போகவே முடியாத அளவுக்கு பனியில மூடி இருக்கிற அந்த கோயில்ல அப்படி என்னதான் நடக்குது? இந்த விஷயத்த நல்லா கவனிங்க. நவம்பர் மாசம் கோயில் கதவை சாத்தும்போது தலைமை அர்ச்சகர் அந்த அகண்ட ஜோதியை ஏற்றி நிறைய நெய் ஊத்திட்டு கருவறைய பூட்டிட்டு வந்துருவாரு. அந்த 6 மாசமும் தேவரிஷி நாரதர் வந்து அந்த தெய்வத்துக்கு பூஜை செய்யறதா ஒரு ஐதீகம் இருக்கு. 6 மாசம் கழிச்சு கோயில் கதவை திறக்கும்போது அந்த விளக்கு அணையாம அப்பதான் ஏத்தி வச்ச மாதிரி பிரகாசமா எரிஞ்சிட்டு இருக்கு. காத்தே போக முடியாத ஒரு இடத்துல 6 மாசமா ஒரு நெய் விளக்கு எப்படி எரிய முடியும்? இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அறிவியலால பதில் சொல்ல முடியல. இதுதாங்க பத்ரிநாத்தோட மிகப்பெரிய அற்புதம். சரி, இவ்ளோ நேரம் பத்ரிநாத்தோட அதிசயங்களை பார்த்தோம். கடைசியா இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒருத்தர் ஏன் இந்த பயணத்தை மேற்கொள்ளணும், அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு யோசிப்போம். ஆமா, அந்த பத்ரிநாராயணனா ஒரு நொடி தரிசனம் பண்ணிட்டா போதும், நம்மளோட எல்லா கஷ்டங்களும் காணாம போயிடும்னு சொல்வாங்க. அதனால பத்ரிநாத் பயணம்ங்கிறது வெறும் ஒரு டூர் கிடையாது. அது ஒரு அனுபவம், நம்மள நாமே புரிஞ்சிக்கிற ஒரு தவம். வாழ்க்கையில ஒரு தடவையாவது அந்த பூலோக சொர்க்கத்தை தரிசிக்க முயற்சி பண்ணுங்க. ஜெய் பத்ரி விஷால்.